Hello guys, again welcome back to my channel. Oppo k11 5G இந்த மொபைல் போன வருஷம் 17000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல Dimensity 810 ப்ராசஸரோட இந்தியாவுல லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த சீரிஸோட அடுத்த மாடலான k11 5G just 20000 செக்மெண்ட்ல 50 மெகாபிக்சல் Sony IMX890 சென்சாரோட வரப்போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் அபிஷியலா கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் கேமரா போனாவே எதிர்பார்க்கலாம். அட் தி சேம் டைம் இந்த மொபைலோட மத்த ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் வர இந்த மொபைல்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் கொடுக்க போறாங்க. அதே நேரம் பேக் சைடு 2.80 ரவுண்டட் கர்வ்டு எட்ஜஸ் தான் கொடுக்க போறாங்க. தென் எப்பவும் போல ரெண்டு பெரிய கேமரா சர்க்கிளுக்கு நடுவுல ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க. தென் 184 கிராம் வெயிட்டும் 8.23 mm திக்னஸும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வெயிட்டுக்கு கண்டிப்பா 5000 mAh பேட்டரி தான் கொடுக்க முடியும். இதை ஃபில் பண்ண 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரலாம்னு சொல்றாங்க. இதுல இருக்க ட்ரிபிள் கேமரா செட்டப்ல ஒரு 50 மெகாபிக்சல் Sony IMX890 ஃபிளாக்ஷிப் லெவல் கேமரா சென்சார் கொடுத்திருக்காங்க. தென் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. தென் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. தென் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த மொபைல்ல Snapdragon 782G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே நேரம் 6.7 inch Full HD Plus OLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல வரலாம்னு சொல்லிருக்காங்க. கூடவே LPDDR4X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அடிஷனலா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் தென் NFC IR பிளாஸ்டர் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைலா இந்த மாசம் ஜூலை 25 சைனாவுல 2000 சைனீஸ் யுவானுக்கு லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த பிரைஸை இந்தியன் ரூபீஸ்க்கு கன்வெர்ட் பண்றப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 23000 ரேஞ்சில வரும். சோ இந்த ஸ்பெக்ஸ்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில இந்தியாவுல லான்ச் பண்றப்போ கண்டிப்பா இந்த மொபைல் ஒரு செம்ம ஒர்த்தான மொபைலா இந்தியாவுல இருக்க போகுது. சோ இதே ஸ்பெக்ஸ்ல இந்தியாவுல எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.